வணக்கம், என் பேர் பவானி. வெல்கம் டு சாமி பொண்ணுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியான மெத்தடில் சிக்கன் தொக்கு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். வீட்டில் கிடைக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிக்கன் தொக்குக்கு சுடு சுடு சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இடியப்பெல்லாம் சூப்பரான காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சுவாமி பொண்ணுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிரேவிக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு 3 டைம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய பீஸாக போடாதீங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க, அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் கெட்டியான தயிர். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுடுங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, மராத்தி மூக்கு 3, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை. இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் எண்ணெய் நல்லா சூடானதும் இதை சேர்த்துக்கலாம். கிராம்பு வெடிக்கும், பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் 3 பெரிய வெங்காயம் ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது ஒரு கப்பு அளவு வந்திருக்கு. இப்போ இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலர் மாறணும் வெங்காயம். இந்த ஸ்டேஜில் இப்போ 2 பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு தக்காளி நல்லா மசிய விடணும். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வரப்போகிற வீடியோவில் பிரியாணி மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு வீடியோ ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சு இது ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே அரைக்க வேண்டிய மசாலா அரைச்சி எடுத்து வந்துடலாம் வாங்க. ஒரு 10 முந்திரி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். தண்ணி வடிகட்டிட்டு ஜாரில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நான் தண்ணியே சேர்க்கலை. சிக்கன் 50% நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்றைக்கி சிக்கன் கிரேவி பக்குவத்துக்கு தான் நான் பண்ண போகிறேன். குழம்பு தண்ணியாக வேணும்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இந்த கிரேவிக்கு தண்ணி அளவு பார்த்திங்கன்னா சின்ன டம்ளரில் 1 டம்ளர் வந்து சேர்த்துக்கிறேன். 50% நல்லா குக் ஆகிடுச்சு. மீதி இருக்க 50% குக் ஆகிறதுக்காகத்தான் தண்ணி சேர்த்துருக்கேன். மூடி போட்டு ஹையில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா தண்ணியெலாம் நல்லா சுண்டி வரும். இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு மூடிலாம் போடாதீங்க. 1 நிமிஷம் நல்லா அப்படி கலந்து விட்டிங்கன்னா நல்லா கிரேவி பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ கறி வந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க. இந்த தொக்கு செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிங்கன்னா 6 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் வைஸில் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலர்ஃபுல்லான சிக்கன் தொக்கு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சாமி பொண்ணுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.